அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். புதையல் யோகம் நிறைந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் விரயத்தில் இருந்து இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 25ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானமாகிய 2இல் நுழைகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. 13ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். மங்களகாரகரான செவ்வாய் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய மங்களகரகரான செவ்வாயின் அமைப்பும் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனி பகவான் கண்டச்சனியாக அமர்ந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாதம் முழுவதுமே வக்ரத்தில் தான் சஞ்சரிக்க போகிறார். வக்ர நிவர்த்தி பெறாமல் வக்ரத்தில் சஞ்சரிப்பது நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் ராகு இருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு தான். ஆனால் தனஸ்தானமாகிய 2இல் கேது இருப்பது, கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவது நிச்சயம் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் ஏற்படுத்துவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரிக்கிறார். 12 இடங்களையும் பலப்படுத்துவதால் எதிர்பாராத பல்வேறு வகையான மாறுதல்கள் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட இந்த வேளையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள் உண்டு. பூமிக்கு அடியில் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை கண்டெடுப்பது மட்டும் புதையல் யோகம் இல்லைங்க. அந்த புதையல் தாமாகவோ அல்லது தேடப்பட்டோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு பலன் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொலைந்து போன விலை மதிப்பு கொண்ட தங்க, உலோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை மீண்டும் கண்டெடுப்பதற்கான யோகம் உண்டு. நிலம், வாகனம் என பல்வேறு வகையான தொலைந்து போன விஷயங்களை பெறுவதோடு மட்டுமல்லாது புதிதாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கும் அவை வாங்குவதற்குரிய அளவிற்கு பொருளாதார ரீதியான உங்களுடைய நிலைமை வலுப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாது பல வருடங்களாக, பல நாட்களாக நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது சிந்தனைகள் மிக பெரிய அளவில் வலுப்பெறும். உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்கான யோகமும் புதையல் யோகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. காதல் கைகூடுவதற்கான யோகமும், உறவுகள் நட்பு பலப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பெரும்பாலான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல உறவுகள் பலப்படுவதற்கான யோகம் உண்டுங்க. புதையல் செல்வ வளங்களை எப்படி அள்ளி கொடுக்கிறதோ அதே போன்று உறவுகளை வலுப்படுத்துவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. தொலைந்து போன நட்புகளையும் கண்டறிவதற்கான யோகம் உண்டுங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்மையாக உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக பெரிய அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே திருப்திகரமாக அனைத்து விதமான சூழல்களையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. குறிப்பாக 2, 4, 6 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் எளிதில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் சார்ந்த சிரமங்கள் விலகும். இல்ல ரீதியாக சந்தித்த சிறு பிரச்சனை பூதாகரமாக விடுத்து பல்வேறு வகையில மன வருத்தத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் மாற்றம் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் பாராட்டும் அங்கீகாரமும் பொருளாதார ரீதியாக
ரீதியான நிலையான வளர்ச்சியும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு சொந்த தொழில் புரிவதற்கான வாய்ப்புகளும் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளும் மிக பெரிய அளவில் கை கொடுப்பதற்கான யோகம் உண்டு. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறதுங்க. உங்களுடைய ரெப்புடேஷனை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிதி சார்ந்த பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர வளர்ச்சி நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக உண்டுங்க. கலைத்துறை ரீதியாக உங்களுடைய தனி திறமையை கண்டறிவதற்கான யோகம் மிக பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் ஜென்மத்தில் சுக்கிரன் 1ஆம் தேதியிலிருந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்திற்குள் வருவது நிச்சயம் சாதகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய தனி திறமையை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவற்றை பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெற்று தருங்க. உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை பணிகளையும் பக்குவத்துடன் கையாளுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. எனவே அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட அனைத்தையும் சிறப்பாக கையாண்டு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக புதிய நிலம், புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. வயல் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை. புதிய நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளுமே மிகவும் சாதகமாக வலம் வருவதால் சிம்மராசிக்காரர் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய முன்னேற்றம் என்பது வியக்கத்தக்க வகையில வளர்ச்சியை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயம் சிம்மராசிக்கார பெண்மணிகளை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.